இதையெல்லாம் புனிதம். நமது சனாதன சம்பிரதாயத்தில் எலி மூஷிகம், விநாயகர் வாகனம் புனிதம், புலி புனிதம், அதன் மீது ஐயப்பன் வருவார். சிங்கம் புனிதம், மகிஷாசுர மர்தினி சிங்கத்து மேலதான் வருவார். எருமையும் புனிதமாகும். பசு மட்டும் புனிதம் அல்ல, பசுவின் மலம் புனிதம். அந்த மலத்தை எரித்து வருகின்ற சாம்பல் புனிதம். பசுவின் சிறுநீர் புனிதம். குரங்கு புனிதம், அனுமன் குரங்கு புனிதம். ஜடாயு புனிதம், கரடி புனிதம். புழு அது எல்லாம் மலர்கள் பார்த்தா அதையும் புனிதம். இலைகள் புனிதம், மரம் புனிதம். புனிதம் எல்லாம் புனிதம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலான மக்கள், உழைக்கும் வர்க்கம் மட்டும் புனிதமற்ற நீசமான இழிவான மக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தர்மத்தை எப்படி மதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு இறை வழிபாடு என்பதை தீர்மானிக்கின்ற, நடத்துகின்ற, அனுபவிக்கின்ற உரிமை பிறப்பால் ஒரு பிரிவுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற அந்த மரபு வழி கட்டுப்பாட்டை உடைத்து இந்த கடவுளை நானும் உருவாக்க முடியும், இந்த கடவுளை நானும் பிரதிஷ்டை செய்ய முடியும், இந்த கடவுளை நாங்கள் அனைவரும் வழிபட முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய சூழலில் அவரது அருளுரை, அறவுரை என்பது புறக்கணிக்கப்பட்டு வாழ்வுக்காக எதையும் செய்யலாம் என்ற நினைவுக்கு வந்துவிட்டார்கள். நடத்துகின்ற 5 நட்சத்திர ஓட்டல்கள், விபச்சாரம் அங்கே வெளிப்படையாக நடக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் குரு ஸ்தாபனங்களின் தலைவர்கள். இன்று கேரள முதல்வர் போற்றுகின்றார். நாராயண குருவின் அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்ற பெரிய மனிதர்கள் என்று போற்றுகின்றார். இஸ்லாமிய வெறுப்பு, மலப்புற அந்த ஜில்லா வெறுப்பு என்பதாக ஒரு நாராயண குருவின் பெயரை தாங்கிய அமைப்பின் தலைவர் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு செய்தி அளிக்கின்றார் என்றால், நாராயண குருவின் உன்னதமான குறிக்கோள்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அவரை பற்றி சிந்திக்கின்ற நமக்கு இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பாக தலைமையாற்றிய அருமை தோழர் ஞான ராஜசேகரன் அவர்கள் பல நுட்பமான விஷயங்களை உங்கள் முன்னால் வைத்தார். அதை போன்று இளம் தோழர்கள் சக்திவேல் அவர்களும் கலைவாணி அவர்களும் தங்கள் கண்ணோட்டத்தில் நாராயண குருவை பற்றிய கருத்துக்களை உங்கள் முன்னால் வைத்தார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நமது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நாராயண குருவின் 171வது பிறந்த நாள். அதை சமஸ்கிருதத்தில் ஜெயந்தி என்று சொல்லுவார்கள். நாம் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே பிறந்த நாள் என்று அதை தெளிவாக 171 170 172 என்ற சில விவாதங்கள் உண்டு. அது இப்பொழுது இன்றைக்கு அந்த விவாதத்திற்குள் நாம் செல்ல வேண்டாம். தலைப்பு நாராயண குருவின் ஆத்மீகமும் சமூக நீதி. ஆத்மீகம்னா என்ன? அகராதியில பார்த்தீங்கன்னா ரிலிஜன் ஒண்ணு சொல்றாங்க, அது மதம்னு சொல்றாங்க. தமிழில் மதத்திற்கு அமைப்பு ரீதியான, அமைப்புக்கு உட்பட்ட சமயம் என்ற பொருளும் உண்டு. கட்டுப்பாடற்ற சித்தத்தை உடைய ஏறக்குறைய தரிகட்ட மனது என்ற மத வெறி என்றும் எடுத்துக்கொள்ள முடியும். மதம் பிடித்தது என்றால் வெறி பிடித்தது என்று பொருள். ஏதோ அகராதியில் தெரியாமல் இந்த முரண்பாடுகளை கொடுத்து விட்டார்கள் என்று நாம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அனுபவங்கள் தான் அகராதியில் இடம்பெறுகின்றன. மற்றொரு சொல் ஸ்பிரிச்சுவலிசம். ஆன்மீகம் என்பதற்கு என்ன பொருள்? அந்த இறைவனுக்கு கூட தெரியாது என்று நினைக்கின்றேன். ஆன்மீகம் என்றால் என்ன? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை
சென்னையிலேயும் பிற நகரங்களிலேயும் ஆத்மீக ஊர்வலங்கள் என்று சொன்னார்கள். நான் வரந்தில் பார்த்தேன். பிள்ளையார் சிலை, எப்படிப்பட்ட பிள்ளையார்? அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால நமது மக்கள் படைத்தார்கள். மக்களை பாராட்டுகின்றேன். கடவுளை படைக்கும் அளவிற்கு மக்களுக்கு திறன் இருக்கிறது. அந்த மக்களுக்கு பாராட்டு. மண்ணாலும் காகித கூடாலும் செய்யப்பட்ட அந்த சிலைகள், வண்ண வண்ண சிலைகள். நடனமாடுகின்ற விநாயகர் கூட உண்டு, நர்த்தன விநாயகர் உண்டு. ஏராளமான விநாயகர் சிலைகளை லாரிகள்ல கொண்டு போறாங்க. இளைஞர்கள், விடலைகள், குழந்தைகள், இளைஞர்கள் ரொம்ப ஆத்மீகத்தோட, ஆத்மீக உணர்வோட போறாங்க. எனக்கு ஆத்மீகம் அது வரைக்கும் புரியல. அப்பதான் பட்டது. ஆத்மீகத்துக்கு இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. they were all very spirited. அந்த லாரிகள்ல போனவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பிரிட்டடா இருந்தாங்க, ஆவேசமா இருந்தாங்க, மதி இழந்தவர்களாக, மதி மறந்தவர்களாக இருந்தார்கள். அந்த மதி மறப்புல என்ன நடந்ததுன்னா, விநாயகருக்கு இருந்த ஒரு கொம்பு, ஏற்கனவே ஒரு கொம்பு யாரோ களவாடிட்டாங்க, மறு கொம்பு இவங்க கையில் எடுத்துட்டு அதை வச்சுட்டு கூத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு. இதை ஒரு இஸ்லாமியரோ அல்லது கிறிஸ்துவரோ வேற எங்காவது செய்திருந்தால் நாட்டில் பெரிய மதக்கலவரம் வெடித்திருக்கும். ஆனால் ஆன்மீகவாதிகள் செய்கின்ற பொழுது கலவரம் வெடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்பதான் புரிஞ்சது, ஸ்பிரிட்டடா இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவலிசம். அப்ப அந்த ஸ்பிரிட்டை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு சில புற கருவிகள், புற பொருள்கள் தேவைப்படுகின்றன. அந்த புற பொருட்களை கொடுப்பவர்கள் ஆன்மீகத்தின் ஊற்றுக்கள். சாராய கடைகள்லாம் ஆன்மீகத்தின் ஊற்றுக்கள். ஆன்மீகம் என்றால் தேடுதல் என்று பொருள். இந்த பருப்பொருளை கடந்து, உங்கள் கண்ணுக்கு தெரிகின்ற பொருளையும் கடந்து உண்மைகளை தேடுவதற்கு ஆன்மீகம் என்று பொருள். தேடுதல். ஆனால் மதம் என்றால் நம்புதல் என்று பொருள். இது கடவுள்னு நீங்க நம்பணும். சொன்னாங்க இல்லையா, நாராயணகுரு எவ்வளவோ, அவர் சிவலிங்கத்தை, அவர் ஒரு கல்லை எடுத்துட்டு சிவலிங்கம்னாரு, நம்ம ஏத்துக்கிட்டோம். ஏன்னா அது வரைக்கும் யாரு கல்லை எடுக்கணுங்கிற கட்டுப்பாடு இருந்தது. சிலர் அந்த கல்லை எடுத்தால்தான் அது கடவுள் தன்மை பெறும். சிலர் மந்திரங்களை உச்சாடனம் செய்தால்தான் அந்த கல்லுக்கு உயிர் கிடைக்கும் என்று சொன்னார்கள். கல் நகர்ந்து பார்த்ததில்லை, இருந்தாலும் கல்லுக்கு உயிரூட்டினார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வோம். அப்படி சொல்ற சமயத்துல நாராயண குரு அவர்கள் சிலைகளை நட்டதும் கோவில்களை உருவாக்கியதும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றால் அவரது ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். சிலைகளை பிரதிஷ்டை செய்வது, மரத்துண்டுகளை கடவுளாக காண்பிப்பது, கண்ணாடியை கடவுளாக கும்பிட செய்வது என்பது எல்லாம் ஒரு உரிமை போராட்டத்தின் வெளிப்பாடு. ஒரு இறை வழிபாடு என்பதை தீர்மானிக்கின்ற, நடத்துகின்ற, அனுபவிக்கின்ற உரிமை பிறப்பால் ஒரு பிரிவுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற அந்த மரபு வழி கட்டுப்பாட்டை உடைத்து இந்த கடவுளை நானும் உருவாக்க முடியும், இந்த கடவுளை நானும் பிரதிஷ்டை செய்ய முடியும், இந்த கடவுளை நாங்கள் அனைவரும் வழிபட முடியும் என்று சொன்னார்கள். அதனாலதான் அந்த அறிவிப்புறம் பிரதிஷ்டித்த இடத்துல வெறும் கல்லை மட்டும் வச்சுட்டு அவர் போயிடல, ஒரு அறிவிப்பு பலகையோடு அவர் சென்றார். என்ன அறிவிப்பு பலகை? ஜாதி பேதம், மதத்வேஷம் எதுவுமின்றி யாவரும் சோதரராய் கூடுகின்ற எடுத்துக்காட்டான இடம் இது அப்படின்னு சொன்னார். அந்த வாசகத்தை மறந்துடும். ஜாதி பேதம், மதத்வேஷம், அந்த வார்த்தையை பாருங்க, துவேஷம், காழ்ப்பு, மதத்வேஷம் எதுவுமின்றி அனைவரும் சோதரராய் கூடுகின்ற இடம்.
கூடுவதற்குதான் கோயில். அப்ப இன்னைக்கு கோவில் என்ன இருக்கு? இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு நுழைவு இல்லை. முன்ன இந்துக்கள்லேயே அவர்களுக்கு நுழைவு இல்லை, சூத்திரருக்கு நுழைவு இல்லை, புலையருக்கு இல்லை, பெண்களுக்கு நுழைவு இல்லை. இன்றும் சபரிமலையில் பெண்களுக்கு நுழைவு இல்லை. ஆனா என்ன வாசகம் போட்டிருக்காங்க? தத்துவமசி, நீ அதுவாகின்றாய், நீயே அதுவாகின்றாய், நீயே கடவுள். பெண்கள் மட்டும் கடவுளாக எழுதி வைக்கிறது ஒரு போர்டு, ஒரு பலகை. நடைமுறைப்படுத்துவது அதற்கு முரண்பட்ட ஒரு செயல்பாடு. இந்த முரண்பாடுகளை நாம் உள்வாங்கிக் கொண்டுதான் நாராயணகுருவின் ஆன்மீகத்தை பார்ப்பது. அவர் வாழ்க்கை வரலாறுங்கிறது அது இருக்கு, ஏற்கனவே தோழர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அது முக்கியம் இல்லை, அதற்கான நேரமும் நமக்கு கிடையாது. ஆனால் நாராயணகுரு அவருடைய வாழ்க்கையில ரொம்ப அழுத்தமா சொன்ன 2 விஷயங்கள். ஒன்று, மதுவை அருந்தாதே, மதுவை உற்பத்தி செய்யாதே, மதுவை விற்பனை செய்யாதே. மதுவை முற்றிலுமாக புறக்கணிக்க சொன்னவர் நாராயணகுரு. மற்றொன்று, ஜாதியை கேட்காதே, ஜாதியை சொல்லாதே, ஜாதியை நினைக்காதே. இந்த 2 அவர் வலியுறுத்திய வாசகங்கள். இன்றைக்கு நாராயண குருவின் உருவத்தை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற அமைப்புகள் இந்த 2ஐயும் வைத்துக் கொண்டுதான் லாபமான தொழிலை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன. மது வியாபாரிகள் நாராயண குருவின் உருவத்தை நம்பியிருக்கின்றார்கள். நாராயண தர்ம பரிபாலன யோகத்தின் தலைவர்களாக இருக்கின்றார்கள். மதுதான் தர்மம். மதுவை ஒழிக்க சொன்ன குரு, மதுவை புறக்கணிக்க சொன்ன குரு. ஆனால் இன்றைய சூழலில் அவரது அறவுரை என்பது புறக்கணிக்கப்பட்டு வாழ்வுக்காக எதையும் செய்யலாம் என்ற நினைவுக்கு வந்துவிட்டார்கள். நடத்துகின்ற 5 நட்சத்திர ஓட்டல்கள், விபச்சாரம் அங்கே வெளிப்படையாக நடக்கிறது. ஆனால் அவர்களெல்லாம் குரு ஸ்தாபனங்களின் தலைவர்கள். இன்று கேரள முதல்வர் போற்றுகின்றார். நாராயண குருவின் அந்த அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்ற பெரிய மனிதர்கள் என்று போற்றுகின்றார். ஜாதியை வைத்துக் கொண்டுதான் பிழைப்பு நடத்துகின்றார்கள். நாராயண குருவை ஈழவ ஜாதியின் குருவாக சிறுமைப்படுத்தி இழிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எந்த ஒரு நினைவு நாள்லையும் நினைவேந்தல் நம்ம சொல்றோம், அவரை நினைச்சு பார்க்கிறோம். நினைச்சு பார்க்கறது போறாது, சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவோ ஆத்மீகமோ மதமோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டதுதான். ஆத்மீகம்லாம் விலங்குக்கு கிடையாது, ஆத்மீகம் பறவைக்கு கிடையாது, புழுக்களுக்கு கிடையாது. ஆத்மீகமும் நாத்திகமும் நிரீஸ்வரவாதம் போன்ற அனைத்துமே மனிதர்களிடையே தான். 2 வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. கடவுள் மறுப்பு என்பது இப்பெல்லாம் நாராயண குருவின் பெயரை சொல்லுகின்றவர்களுக்கு நாத்திக வெறுப்பு மிக ஏராளமாக வந்துவிட்டது. இஸ்லாமிய வெறுப்பிலேயே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார். 1924 சர்வமத மாநாடு நடத்தினார் குரு. அதற்கு காரணம் பின்னணி என்ன என்பதை பற்றி பல ஆழமான ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் SNDP என்று சொன்ன தர்ம பரிபாலன யோகத்தின் தலைவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்க மாப்பிளா கலகம் நடந்தது, அதற்கு எதிர்வினையாக சர்வமத மாநாட்டை கூட்டினார் என்று எந்த விதமான ஒரு நியாயமும் இன்றி நாராயண குருவை ஒரு வகுப்புவாதியாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மாப்பிளா கலகம் 1921-22 அதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டி அதன் அடிப்படையில் கருணா என்கின்ற ஒரு காவியத்தை குமாரநாசான் என்பவர் படைத்தார். அதுல அந்த வன்கொடுமைகளை பற்றி அவர் குறிப்பிட்டார். நாராயண குரு இந்துக்களை இஸ்லாமியர்கள்
கொல்லுகின்றார்கள், கொடுமைப்படுத்துகின்ற முறையில் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவரை பிறகு 1925 சந்தித்த காந்தியார் கூட அப்படி எடுத்துக்கொள்ளவில்லை. கிலாஃபத் கழகத்தின் ஒரு பரிமாணமாக பார்த்தார். ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு, மலப்புற அந்த ஜில்லா வெறுப்பு என்பதாக ஒரு நாராயண குருவின் பெயரை தாங்கிய அமைப்பின் தலைவர் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு செய்தி அளிக்கின்றார் என்றால், நாராயண குருவின் உன்னதமான குறிக்கோள்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அவரை பற்றி சிந்திக்கின்ற நமக்கு இருக்க வேண்டும். அந்த கொள்கைகளில் தெளிவு இருந்தால்தான் நாராயண குருவை பற்றி பேசுவதற்கான அந்த அருகதை நமக்கு இருப்பதாக பொருள். வெறும் சிலை வழிபாட்டை போல குரு வழிபாட்டை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தவில்லை. இங்கே நாராயண குருவை தனியாக அவர்கள் வைக்கவில்லை. ஒரு மத நல்லிணக்கத்தின் ஒரு பிம்பமாக இங்கே அவர் உருவகிக்கப்பட்டிருக்கின்றார். நாராயண குருவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவரது முழுமையான பரிமாணத்தை புரிந்து கொண்டு பார்க்க வேண்டும். கோவில்கள் உரிமைக்காக வெகு மக்கள் உள்ளே நுழைய முடியாது, அவர்ணர்கள் நுழைய முடியாது என்று இருக்கின்ற பொழுது கோவில்கள் திறக்கப்பட்டன. பத்மநாப சுவாமி கோயில்ல நுழையணும்ட்டு நாராயண குரு அடம் பிடிக்கல, அந்த கோவிலுக்கே போல. குருவாயூர் கோயிலுக்குள்ள நுழையணும்ட்டு நாராயண குரு இன்றைக்குமே அவர் அந்த வாயிலில் சென்று தவம் இருந்தது கிடையாது. எங்கே எல்லாம் அனுமதி இல்லை என்று சொன்னார்களோ அந்த கோவில்களை புறக்கணித்தாரே தவிர அந்த கோவில்கள் புனிதம் இருப்பதாக நினைக்கவில்லை. நம்ம இந்து மத காவலர் இன்று சில இந்துத்துவவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்து மதம் என்றால் என்ன என்பதற்கு குரு பல விளக்கங்களை தந்திருக்கின்றார். அது ஒரு மதம் அல்ல என்று கூறியிருக்கின்றார். இனியும் சொல்ல போனால் சில சம்பிரதாயங்கள் தொகுப்பாகவே அதை பார்த்தார். குரு கடவுளை பற்றிய சிந்தனை, இவர் சொன்னார் பக்தர். ஆனால் குருவை நீங்கள் 1955 ஆரம்பிச்சு 1928 வரைக்கும் பார்க்கறதுல அதே குரு தான். 55 பார்த்த குரு தான் 28 மறையும் பொழுதும் இருந்தார் என்று சொன்னால் குருவிற்கு வளர்ச்சி இல்லை என்று பொருள், சிந்தனை வளர்ச்சி இல்லை என்று பொருள். குரு மாறுதலை கொண்டவர். அந்த மாறுதல்கள் அவரது எழுத்துக்களிலும் பிரதிபலித்தன. 1897 பிறகு தனி கடவுளை பற்றி அவர் பாடவில்லை. அது வரைக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. சிவனை பற்றி பாடியது உண்டு, முருகனை பற்றி பாடியது, முதல் பாடல் கிருஷ்ணனை பற்றி எல்லாம் பாடினார். ஆனால் 1897 பிறகு அவரது கவனம் என்பது தத்துவ கடவுளை பற்றி இருந்தது. ஆத்மோதய சதகமோ அல்லது அந்த தர்சன மாலை போன்ற நூற்களையோ அவர் இயற்றிய பொழுது அவர் கண்ட கடவுள் கற்சிலை கடவுள் அல்ல, அவதார கடவுள் அல்ல, புராணங்களால் கூறப்பட்ட கடவுளர் அல்ல. அவர் கண்ட கடவுள் உண்மையை பிரதிபலிக்கின்ற கடவுளாக இருந்த காரணத்தினால் ஒரு கடவுள் வழிபாடு என்று வருகின்ற பொழுது கிறிஸ்தவ கடவுளா, இஸ்லாமிய கடவுளா, இந்து கடவுள் என்று சொல்லுவதா, கடவுளுக்கு என்ன மதம்? ரொம்ப நக்கலா கேட்டிருக்கார் நாராயணகுரு, கடவுளுக்கு என்ன மதம்? அப்ப கிறிஸ்துவ கடவுள் தனியா உண்டா, இஸ்லாமிய கடவுள் தனியா உண்டா, இல்ல இந்து கடவுள் தனியா உண்டா? இந்துக்கள்லயே சைவ கடவுள் வேற, வைஷ்ணவ கடவுள் வேற, சாக்த கடவுள் வேற, கௌமார கடவுள் வேற உண்டா? கடவுள் அவரை பொறுத்த வரையில் இந்த வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டவர். அதனாலதான் 1914 குழந்தைகளுக்காக ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை உருவாக்கினார். தெய்வ தசகம் என்பதான ஒன்று 1914. அந்த கடவுள் வாழ்த்து பாடலில் சிவன் இல்லை, விஷ்ணு இல்லை, பிரம்மா இல்லை, முருகன் இல்லை, கிருஷ்ணன் இல்லை, பத்ரகாளியும் கிடையாது. அன்பே உருவான கடவுள், அருளுகின்ற கடவுள், பொது கடவுள், தெய்வம் என்ற ஒற்றை சொல்லில் நிறுத்திவிட்டார். அதுக்கு இந்துவும் கிடையாது, கிறிஸ்துவம் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது. கடவுளை பொதுமையாக்கும் முயற்சியில்
முன்னணியில் இருந்தவர் நாராயணகுரு. கடவுள் என்ற கருத்தியலை பொதுமையாக்கியவர் நாராயணகுரு. அதை புரிந்து கொண்டால் மதக்காழ்ப்பு இன்றே இவர்களிடையே இருக்க முடியுமா? கடவுளுக்கு மதம் இல்லை என்றால் மதத்தின் பெயரால் எதற்கு கலவரங்கள்? இன்று கடவுள்கள் உற்பத்தி செய்யப்படுவதே, ஆத்மீக பயணங்கள் நடத்தப்படுவதே கலவரங்களுக்காக. கடவுளர்கள், கடவுள் சிலைகள் கலவர கடவுளராக மாறிவிட்ட பொழுது மனிதர்களை இணைக்க விரும்பிய நாராயணகுருவின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டாம். ஒரே மதம் என்று இவர் ஏன் சொன்னார்? மதம் என்பது பிரிக்கின்ற கருவியாக இருக்கின்ற பொழுது மதம் கடந்து கடவுளை பார்க்க சொன்னவர் நாராயணகுரு. நம்ம நாட்டில் பெரிய ஒரு புரட்டு மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மதம் என்ன மதம் நமக்கு தெரியாது. இந்து மதம் பாங்க, ஆதீனத்தில் கேட்டீங்கன்னா சைவம் அப்படிம்பாங்க. சிவ மதம், விஷ்ணு மதம். ஏன்னா நம்ம கல்வெட்டுக்கள்லாம் அப்படிதான் இருக்கு. சிவ மதம், விஷ்ணு மதம், சக்தி மதம் அப்படிதான் இருக்கும். இந்து மதம் இருக்காது. அப்ப அந்த மத கடவுளர்கள் கொண்டு வர்றாங்க. இந்த கடவுளர்கள் எப்போது உற்பத்தி செய்யப்பட்டார்கள்? கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் புராண கடவுளர்கள் உருவாக்கம் செய்யப்படுகின்றார்கள். வைதீகம் அதற்கு முற்பட்டது. அந்த வைதீகத்தில் உச்சகட்ட கடவுள் பிரம்மம். அந்த பிரம்மம் பூவுலகில் எந்த வடிவத்தில் இருக்கிறது? பூசுரர்கள் பிராமண வடிவத்தில் இருக்கிறது. தெய்வம் என்றால் பிராமணன் தான் தெய்வம். பூசுரன் உருவ வழிபாடு இல்லை. அந்த பிரம்மத்துக்கு நீங்கள் சிலை வைக்க முடியாது. பிரம்மனுக்கு கோவில் வைக்கும் வழக்கம் நம்மிடையே இல்லை. அந்த பிரம்மத்தை நீங்கள் வழிபட முடியாது. ஆகவே பிரம்மனுக்கு கோவிலோ ஆகமமோ புராணமோ இல்லை. அது அவர்கள் தனி சொத்து. வேள்வி உண்டு, மந்திரம் உண்டு. இப்பொழுது அந்த ஒரு வைதீக மதம், யக்ஞ மதம் எப்பொழுது செல்வாக்கோடு இருந்தது என்றால், என்று மன்னர்கள் எல்லாம் இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டிருந்தார்களோ அன்று அவை இருந்தது. என்று ஆளுகின்ற மன்னர்கள், உங்களுக்கு மட்டும்தான் புனிதமா, எங்களுக்கு புனிதம் இல்லையா? புனிதம் என்ற தத்துவத்தை சிறிது சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் புனிதம். நமது சனாதன சம்பிரதாயத்தில் எலி மூஷியம், விநாயகர் வாகனம் புனிதம், புலி புனிதம், அதன் மீது ஐயப்பன் வருவார். சிங்கம் புனிதம், மகிஷாசுர மர்தினி சிங்கத்து மேலதான் வருவாங்க. எருமையும் புனிதமாகும். பசு மட்டும் புனிதம் அல்ல, பசுவின் மலம் புனிதம். அந்த மலத்தை எரித்து வருகின்ற சாம்பல் புனிதம். பசுவின் சிறுநீர் புனிதம். குரங்கு புனிதம், அனுமன் குரங்கு புனிதம், ஜடாயு புனிதம், கரடி புனிதம், புழு அது எல்லாம் மலர்கள் பார்த்தா அதையும் புனிதம். இலைகள் புனிதம், மரம் புனிதம், புனிதம் எல்லாம் புனிதம். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலான மக்கள், உழைக்கும் வர்க்கம் மட்டும் புனிதமற்ற நீசமான இழிவான மக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தர்மத்தை எப்படி மதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லாம் புனிதம் நமது மக்களை தவிர. மக்கள் புனிதமற்றவர்கள், நீசமானவர்கள், தீண்டக்கூடாதவர்கள், இழிவானவர்கள். இந்த கடவுள் கருத்தியலை மாற்றியது, புனிதம் என்ற கருத்தியலை மாற்றுவதற்கு பயன்பட்ட அனைத்தையும் நாம் வரவேற்கின்றோம். புனிதம் என்பது மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி. ஒன்றை புனிதம் என்கின்ற பொழுது மற்றவையெல்லாம் இழிவானவை, நீசம் என்று மாறுகின்றன. புனிதத்தை மறுப்பதுதான் மனித சமத்துவத்தை ஏற்பதற்கு முதல் படி. அதைத்தான் நாராயணகுரு செய்தார். இங்க வள்ளலாரை பத்தியும் பேசினாங்க இல்லையா? வள்ளலாரும் ஆரம்பத்துல நாராயணகுரு மாதிரி தான் உபன்யாசம் வேற பண்ணியிருக்கார், தத்துவ விளக்கம் கொடுப்பார்.
முருகனை பாடுவார், விநாயகரை பாடுவார், எல்லாத்தையும் பாடுவார். 5 திருமறைகளை கடந்த பிறகு 6ஆம் திருமுறை வருகின்ற பொழுது இந்த உருவ கடவுளெல்லாம், கடவுளுக்கு உருவம் கொடுத்ததெல்லாம் நம்ம அழக தானே. கடவுள் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்ததும் உருவாக்கியதும் மனிதர்கள் தானே. மனிதன் உருவாக்காத கடவுள் உருவங்கள் எவை உண்டு? கெட்ட சுயம்பும்பாங்க, தானா வந்துதும்பாங்க. ஒரு மரம் கொஞ்சம் வளைவாதனை பார்த்தீங்களா, அனுமாரும் வாழ் மாதிரி போகுதும்பாங்க. கடவுள் ஏன் கல்லானான்னு பாடுற எவ்வளவு முரண்பாடு. கடவுள் எங்க கல்லா வந்தாரு? நம்மால தானே வியாபாரத்திற்காக கல்லை கடவுளாக மாற்றுகின்றான். கோவிலும் அப்படித்தான். அங்கெங்கும் எங்குமாக இருக்கின்ற கடவுளை ஒரு இருண்ட அறைக்குள் நீங்கள் பூட்டி வைத்து விட்டு நுழைவு கட்டணம் வேற கேட்கிறீங்க. நுழைவதற்கு தகுதி கேட்கின்றீர்கள், அதற்கு கால நேரத்தை நிர்ணயம் செய்கின்றீர்கள். கொஞ்சம் வருமானம் அதிகமா போனா இலவச மதிய உணவு வேற கொடுப்பாங்க. கடவுளை கூண்டில் அடைத்து விட்டு அவரது படைப்பினை வெளியே மாற்றுகின்ற அந்த ஒரு இழிவு இந்த நாட்டில் எப்பொழுது துவங்கியது? புராண ஆகமங்களில் துவங்கியது. வைதீகத்தை மேலெடுந்து வைப்பதற்காக இந்த அடிப்படை மக்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் வழிபடுகின்ற சிலைகளுக்கு கதைகளை கற்பித்து புராணங்களாக்கினார்கள். பிராமணிய தலைமையின் கீழ் வெகு மக்களை இந்த வைதீக சமூக கட்டமைப்பிற்கு இணங்க செய்வதற்காக உருவாக்கப்பட்ட புராணம், அதற்காக உருவாக்கப்பட்ட ஆகமம். இவ்வாறு வந்த கோவில் முறை, இவற்றை பற்றியெல்லாம் மறுசிந்தனை செய்ய வேண்டாமா? நான் இங்கே சொல்லுவது, நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் சொல்லுவதையும் சிறிது சிந்தித்து பாருங்கள் என்பதற்காக. அங்கெங்குமா எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிடல பாருங்க. ஆகாச ரூபமா இருக்க சிதம்பரத்துல ஒரு திரையை வெட்ட வெளியே காமிச்சிட்டு சிதம்பர தரிசனம் பார்க்கறதுக்கு அதுக்கு நாங்க தான் விடணும் தீட்சிதர்கள் தடை போடுறாங்க. இது சர்க்கஸ்காரன் கூட கொஞ்சம் இந்த யோகியமா பண்ணுவான். கடவுளை காட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு திரையை காமிச்சு அது பாருங்க, அதுதான் கடவுள். இந்த திரையை விளக்குறதுக்கு யாருக்கு தகுதின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் அக்னிங்கிறாங்க, ஒருத்தர் வாயுங்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் பஞ்சபூதங்கள் இவங்களா சொல்லிட்டு எல்லாத்தையும் கடவுள்ங்கிறாங்க. இந்த பஞ்சபூதங்கள்ல 4 பூமியில இருக்கு, ஆகாசம் பூமிக்கு அப்பால இருக்கு. இந்த ஆகாசத்துல இந்த 4 பூதம் மீது 4 பூதம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியுமா? பஞ்சபூதங்களை எல்லாம் அடக்குகின்றவர். பஞ்ச புலன்களை அடக்குவது வேறு, 5 புலன்களை அடக்குவது வேறு. பஞ்சபூதங்களை எல்லாம் அறிந்தவர்கள்னு சொல்றது வேறு. ஆகவே அறிவிற்கு முதலிடம் கொடுத்து உண்மையை தேடுகின்ற பொழுது மனிதம் துண்டு துண்டாக பிரியாது, மனிதம் ஒன்றாக இணையும். அதைத்தான் ஆன்மீகம் என்று சொன்னார்கள். மதம் கடந்த உண்மை தேடுதலை ஆன்மீகம் என்று சொல்லுவார்கள். சிலைகளை வைத்துக் கொண்டு வன்முறையை தூவுவது என்பது ஆன்மீகம் அல்ல. சடங்குகளில் முடிவது ஆன்மீகம் அல்ல. சம்பிரதாயங்கள் ஆன்மீகம் அல்ல. நாராயணகுரு மதவாதி அல்ல. நாராயணகுரு ஆன்மீகவாதி, ஆன்மீக தலைவர், சிந்திக்க சொன்னவர். இங்க இருக்கிற பல குருக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? குருல குலகுரு ஒருத்தர் இருப்பார், ஜாதி குரு வேற இருப்பார், ஸ்தல குரு இருப்பார். அதை தவிர கொஞ்சம் பேரு நான் சத்குருன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சத்குரு. அப்புறம் இந்து மதத்துக்கெல்லாம் நான் தான் குரு, இந்து குரு. சங்கராச்சாரியாரை வச்சு இந்து குரும்பாங்க. அவர் இந்துவை பத்தி பேசல, ஆனா அவர் இந்து மதத்தின் குரும்பாங்க. ராஜகுருன்னு வேற, அரசன கட்டுப்பாட்டுல வச்சு ராஜகுரு. லோக குருன்னு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இப்ப நம்ம பிரதமர் விஸ்வகுரு ஆயிட்டார். சிரேஷ்ட குரு, குருக்கள்லயே சிரேஷ்ட குரு, நல்ல குரு வேற, கெட்ட குருன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சிரேஷ்ட குரு, ஆத்மீக குரு வேற, மானசீக குரு வேற.
ஆனால் குரு அந்த பட்டத்தை வெளியிலிருந்து வாங்கியவர் அல்ல. அவர் பள்ளியே நடத்தி குருவாக நடத்தியவர். அவர் ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு கற்றுத்தந்தவர், வழிகாட்டியவர். அவர் தனக்குத்தானே சத்குரு என்றோ லோககுரு என்றோ விஸ்வகுரு என்று கூறியது கிடையாது. குரு என்றால் வழிகாட்டுபவர். குரு என்ற சொல்லுக்கு குருவோட நிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதற்கு மேலும் நீங்கள் செல்ல வேண்டும் என்று பொருள். குருவை பத்தி நினைச்சா அதோட நின்றுடலாம். குருவை பற்றி சிந்தனை செய்கின்ற பொழுதுதான் அதன் முழுமை தெரியும். தோழர்களே, இந்த சிந்தனை புதிது அல்ல. நாராயண குரு வடிவம் கொடுத்தார். நம்ம இதில் சொல்றாங்க, நம்ம ஞானவட்டியான் அவரே சொல்லியிருக்காரு, உங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம் உண்டன வேறு செய்து அங்கங்கே வேறுடதாய் ஆகமங்கள் ஆக்கி வைத்தார். பங்கமதாய் வேறு செய்யும் பாதகரே, அங்கும் இங்கும் எங்கெங்கும் ஆய் நின்ற ஈசன் என்று ஒன்று என்று அறிகிறீர்கள். இதை 400 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஆளு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கும் சொன்னாங்க, நம்ம ஆளுக்கு அறிவு வரல. மறுபடியும் சொல்றாங்க, எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று 2 தேவர் இருப்பரோ. உனக்கு ஒரு கடவுள் எனக்கு ஒரு கடவுள், 2 கடவுள் இருக்காரான்னு கேட்டாங்க. அங்குமிங்கும் 1000 தேவரே இருப்பரோ, அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ. வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய் பிடித்து மாழ்வரே. ஆனா வாய் பிடித்து மாளல, இன்னைக்கும் வாய்க்கொழுப்புல பேசிட்டு இருக்கிறாங்க. அதே நபர்கள் தான் மறுபடியும் சொன்னாங்க. குதம்பை சித்திர சொன்னாரு, பற்பல மார்க்கங்கள் பகன்றிடும் வேதங்கள் கற்பனை யாகமடி குதம்பாய் கற்பனை யாகமடி. இந்த வேதங்கிற கற்பனை. திருமூலர்கிட்ட கொஞ்சம் இதுல திருப்பி செஞ்சு, திருமூலர் சொன்னதா அவர் சொல்லாதவற்றையெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வருது. ஆனா திருமூலர் சொன்ன 2 விஷயத்தை சொல்லலாம். சீவன் என சிவன் என வேறில்லை, ஜீவன் வேறு சிவன் வேறுன்னு 2 இல்லை. சீவனார் சிவனாரே அறிகலர், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாரா இட்டிருப்பாரு. ஜீவன் தான் சிவன்கிறத நீ கடைசியில தெரிஞ்சுக்குவ. திருமூலர் சொன்னார். நம்மளுக்கு இனியும் அறிவு வரல. அந்த சிவன் வேற, இந்த சிவன் வேற. திருப்பரங்குன்றத்துல எந்த சிவனை வைக்கிறேன் இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறேன். இந்த கடவுளுக்கு மனிதனுடைய தன்மைகளை ஏற்றுவது ஏன்? கடவுளுக்கு பாத்தீங்கன்னா, கடவுள் உங்களை ஏன் படைக்கிறாங்க? அவர் புகழ பாடுறது. எவ்வளவு தற்புகழ் விரும்புகிறவர் அவர். உங்களை படைக்கிறதே அவர் புகழ பாடுறதுக்குன்ட்டு ஒரு தன்மை இவன் உருவாக்கி வைக்கிறான். ஆனா கடவுள் தன்னை புகழ்வதற்காக நம்மை படைக்கவில்லை. நாம் எப்படி வாழ்கின்றோம், வாழ விட்டிருக்கின்றார். வாழ்ந்து காட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் அலியும் அல்லாதது ஓர் தானுவாய் நின்ற சத்துவாம் தனிச்சுடர் எள்ளும் எண்ணெயும் எப்படி அப்படி உள்ளும் புறம்பும் உலாவிய ஒரு பொருள் அளவிலா மதந்தொரும் அவரவர் பொருள் என தாயுமானவர் சொன்னது. இதெல்லாம் நீங்க தான் இந்த பிளவெல்லாம் பண்ணி கடவுளுக்கு உருவம் கொடுத்து வேறு அது வேறு இது வேறு, அதுக்கு தனி ஆகமம் இதுக்கு தனி ஆகமம், அதுக்கு தனி பூஜை இதுக்கு தனி பூஜை, அதை பின்புற தனி ஜாதி தனி மதம் மாற்றுவதெல்லாம் மனிதன் செய்த கவர்மெண்ட். கடைசியில சிவ வாக்கியத்தை சொன்னாரு, வேதம் தான் உண்மை. இப்போ என்ன சொல்றாங்க? வேதம்னா அல்டிமேட். ஆனா வேதம் நம்ம கற்க முடியாது. வேதத்தில் இதை சொல்லி இருக்கணும் சொன்ன அப்புறம் இப்ப கிடைக்கிற வேத டெக்ஸ்ட்ல அது கிடையாது. அப்போ சிவவாக்கியம் ரொம்ப அற்புதமா கேட்டா, வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் உதவும். நீ சாக கிடைக்கிற, மூச்சு வாங்குது, இறுதி மூச்சு வாங்குற சமயத்துல உன் வேதம் படிச்சான்னா உனக்கு உயிர் வந்துடுமா? வேதம் உதவும். மனிதர்களுக்கு அறிவு ஏற்படுத்துவதற்காக நமது முன்னோர்கள் சிலர் நமக்கு ஊட்டிய அறிவுரைகளை வசதிக்காக மறந்து விட்டோம், மறைத்து விட்டோம். உண்மையை மறைத்து விட்டு பொய்மையை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆன்மீகம் என்பது சடங்குகள் தவிர்த்தது, கடந்தது. மதம் சடங்குகளை மட்டுமே நம்பி இருப்பது. ஆன்மீகத்தில் தத்துவம் எங்க இருக்கு? நாத்திகம்னா
என்ன சொல்றாங்க சமஸ்கிருதத்துல? நாத்திகம் என்பது வேத மறுப்பு, கடவுள் மறுப்பு அல்ல. வேதத்தை மறுப்பது, வேதத்தை நிந்தனை செய்வது நாத்திகம். கடவுளை மறுப்பது நிரீஸ்வரவாதம். கடவுளே இல்லை என்று சொல்வது, ஈஸ்வரனே இல்லை என்று சொல்வது. அந்த நிரீஸ்வரவாதத்தை சொல்லுவது என்ன? இந்த 6 தத்துவங்களை சொல்ற அந்த இந்து தத்துவங்கள்ல வர்ற பூர்வ மீமாம்சம் நிரீஸ்வரவாதத்தை உடையது. சமஸ்கிருதத்தில் இருக்கிற 6 தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் பூர்வ மீமாம்சம். பூர்வ மீமாம்சத்துல கடவுள் இல்லை. பிராமணர்கள் மந்திரத்தால் இந்த பஞ்சபூதங்களை கடவுளாக செயல்படுத்துகின்றார். இப்ப பிராமணன் தான் கடவுள், அவன் உச்சரிக்கின்ற மந்திரம் கடவுள். இது நிந்தனை இல்லை. ஆனா வேதத்தை மறுத்தால், வேதியனை மறுத்தால், வேதத்தை மறுத்தால், வேத வேள்வியை மறுத்தால் அவனை கொல்றதுக்கு அருள வேண்டும்னு சொன்ன சம்பந்தனும் மற்றவங்களும் புனிதமானவர்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதை தேடுகின்ற அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். நாராயணகுரு சொன்னார், நான் சொல்லுவதை இறுதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அப்படியே நம்பிவிட வேண்டாம். உங்கள் அறிவை பயன்படுத்தி எது உண்மை என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள் சொன்னார். இதைத்தான் புத்தரும் சொன்னார். நீங்க அறிவே பயன்படுத்தாதீங்க, நான் சொல்றதையே நம்பிட்டு இருங்க. அதனால என்ன நடந்தாலும் கண்டுக்காம இருங்க. நடப்பதெல்லாம் நன்றாகவே நடந்தது, நடப்பவையும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நீ நடக்கப்போவது நன்றாக நடக்குதுன்னா யாருக்கு நன்றாக நடக்கிறது என்பதுதான் கேள்வி. நம்ம எல்லாருக்கும் நன்றாக நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அவ்வாறு விரும்புவதற்கு நமது மனதில் ஒரு சிந்தனை மாற்றம் ஏற்பட வேண்டும். காழ்ப்பு உணர்ச்சிகள் அகற்றப்பட வேண்டும். மனிதம் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தவறான தத்துவங்கள், சமத்துவ மறுப்பு தத்துவங்கள், உண்மை மறுப்பு தத்துவங்கள் நிச்சயமாக முறியடிக்கப்பட்டே ஆக வேண்டும். நான் அத்தகைய ஒரு பெருநோக்கத்திற்கு நாராயணகுருவின் ஆன்மீகம், மனிதனை மறந்த எதுவும் ஆன்மீகமாக இருக்க முடியாது. மனிதனை துறந்த எதுவும் ஆன்மீகமாக இருக்க முடியாது. ஆன்மீகமானாலும் அல்லாதவை ஆனாலும் மனிதனுக்காகத்தான் இத்தனை தத்துவங்களும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை மையப்படுத்தி வருகின்ற தத்துவங்களை மனிதத்துக்காக பயன்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காக இத்தகைய நினைவு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். இத்தகைய நினைவு நாட்களில் நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். நிச்சயமாக முன்னர் இருந்ததை விட இப்பொழுது இருப்பதை விட நல்ல ஒரு ஒன்றுபட்ட சமூகத்தை உருவாக்குவோம். அதற்காகத்தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த ஸ்பிரிச்சுவலிசம்னு சொல்ற தவறான கலவர இந்த கடவுள்களையும் கலவர ஊர்களையெல்லாம் ஸ்பிரிச்சுவலிசம் இவங்க சொல்லுவாங்க. இவர் வேற அண்ணாமலை, பாஜக அண்ணாமலை சொன்னாரு, ஒரு விநாயகர் சிலையை நம்ம வைக்கிறதுக்கு 20 பேர்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியிருக்குன்னு. எத்தனை விநாயகர் சிலை வச்சிருக்காங்க? எதற்காக கொண்டு போய் செல்லியர்கள்? அதனால ஒரு கலவரம் வேணும். திலகர் அதற்காகத்தான் உருவாக்கினார். கலவர விநாயகர்களை உருவாக்குவதுவே மத பூசல்களுக்காக உருவாக்கினார். ஆனா அடியாட்களாக பயன்படுத்தும் அப்பாவி மக்கள், அவர்களை ஆட்டுவிப்பவர்கள் வசதியோடு தீண்டாமையால் பாதிக்கப்படாத உயர் பிரிவினர். நாம் ஒன்றுபட்ட மனிதத்தை நம்மை அடியாளாக பிறர் ஆக்குவதற்கு அனுமதிக்க கூடாது. தன்மானம் உள்ளவர்களாக வேண்டும். இந்த ஆண்டு 2025 பல நூற்றாண்டு இருக்கு. சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு. நாராயணகுரு முயற்சிகள் அனைத்தும் மனிதனும் சுயமரியாதை வைத்துக் கொண்டுதான் நடத்தப்பட்டன. 1925 தான் காந்தியார் இந்த வைக்கம் போராட்டத்தை முடித்து வைப்பதற்காக மலையாள மண்ணுக்கு வருகிறார். அந்த அரசியார் எப்படி அந்த போராட்டத்தை முடிக்கணும்னு நினைக்கிறார். திவான்கிட்ட சொல்றார், அது யார்கிட்ட பேசி முடிக்கலான்ட்டு. போராட்டத்தை துவக்கிய TK மாதவன், அவர் அடைக்கப்படவில்லை. போராட்டத்துக்கு இங்கிருந்து சென்று தலைமையேற்று சிறை சென்ற பெரியார், அவர் அடைக்கப்படவில்லை. நீ ஏன் அங்க போற, கேரளாவுக்கு நீ ஏன் போற, தமிழ்நாட்டு வேலையை பாருன்னு சொன்ன ராஜாஜி அறிவிக்கப்படுகிறார். ராஜாஜி வம்பல மாட்டிக்க விரும்பல, காந்தியாரை கொண்டு வரங்கிறார். வைக்கம் போராட்டத்தில் அவர் ஆதரவு காட்டினார்.
களத்திற்கு வந்தது கிடையாது. முடித்து வைப்பதற்கு, பேசுவதற்கு வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் வேண்டும் என்று அந்த திவான் நினைத்தார். காந்தியை கொண்டு போற ஈசா விஸ்வநாதன் பெரியாரை பத்தி ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். இந்த டிசம்பர்ல அந்த நிகழ்வு நடக்குது. காந்தியார் கேரளாவுக்கு வர்றாரு. அங்க இந்த கொச்சியில சில பாலக்காடு, கொச்சியெல்லாம் நம்பூதிரிகளெல்லாம் மீட் பண்றாரு. நம்ம ஒரு சமாதானமா இதை முடிக்க முடியாதா? எந்த சாஸ்திரத்துல கோவிலுக்குள்ள போகக்கூடாது, தெருவில் நடமாடக்கூடாதுன்னு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, சாஸ்திரத்தை மட்டுமே புனிதம் அல்ல, சம்பிரதாயம் அதை விட முக்கியம். இதுக்கு தீண்டாமைக்கு சாஸ்திரம் இல்லாம இருக்கலாம், சம்பிரதாயம் இருக்கு. நாங்க சம்பிரதாயத்தை வலியுறுத்தோம். இன்னைக்கு மரபுன்னு சொல்லிதான் நீதிமன்றங்களை தவறான தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. மரபை ஏற்பது மடமை. அப்ப அவர் காந்தியார் போறாரு. அவர் தான் இவங்கிட்ட பேசுறாங்க. நாங்க ராணியார் சொல்றாரு, சரிங்க தெருவில் நடமாட்டம் கேட்குறீங்க, கொடுத்துட்டு அடுத்த கோயிலுக்குள்ள நுழையணும்னா என்ன பண்றது? கலவரம் பிடிச்சிருமே. காந்தியார் இப்ப பெரியார் திருவனந்தபுரத்து தான் இருக்கார். அதை சில எழுத்தாளர்கள் மறைக்கின்றார்கள். ஈசா விஸ்வநாதன் குறிப்பிடுகின்றார். காந்தியார் பெரியார் கூட பேசுறாரு, என்னப்பா இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. பெரியார் சொன்னார், நம்ம போராட்டம், இந்த போராட்டம் தெரு நடமாட்டத்துக்கான போராட்டம், கோவில் நுழைவு போராட்டம் நம்ம ஆரம்பிக்கல. அது தேவைப்படும், ஆனா அடுத்த கட்டம். இந்த போராட்டத்தை முடிவுகொண்டுவதற்கு தெருக்களில் நடமாட்ட உரிமை கிடைத்தாலே போதும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் காந்தியார் போய் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார். அந்த நிகழ்வின் நூற்றாண்டு இது. இந்த நூற்றாண்டுல காந்தி, பெரியார், நாராயணகுரு அனைவரையும் இணைப்பது இதுவென்றால் மனித சமத்துவத்துக்காக போராடியவர்கள். ஆகவே இந்த நூற்றாண்டின் போது அந்த சமத்துவத்தை அடைந்து விட்டோமா? இனியும் அடையவில்லை. அதுல நாராயணகுரு உண்மையிலேயே சிலவற்றை அச்சமாட்டார். கொஞ்சம் பயம் இருந்துருச்சு. மறுக்கப்பட்ட அவர்ணர்களுக்கு உரிமைன்னு கேட்கிறோம். சில ஜாதிகளுக்கு நுழைய அனுமதி கிடைச்சா அந்த ஜாதிகள் பிற ஜாதிகளை இணைத்து கொண்டு உள்ளே நுழையுமா? ஈழவரும் அவர்ணர். இந்த ஈழவர்களே புலையர்களை உள்ளே விட மறுக்கின்றார்கள். இப்ப ஜாதிங்கிறது தன் ஜாதிக்கு மட்டும் உரிமை என்பதாக ஜாதி அமைப்புகள் சிந்தனைகள் வருகின்றன. நாராயணகுரு அனைவருக்குமான உரிமையை பற்றி பேசியவர், ஜாதி உரிமையை பற்றி பேசியவர் அல்ல. ஏனென்றால் ஜாதியை சொல்லாதே, ஜாதியை கேட்காதே, ஜாதியை நினையாதே என்று சொன்னவர். ஜாதி எந்த விதமான அறிவிற்கும் பொருந்தாது என்பதற்காக 2 பாடல்களை அவர் ஏற்றிருக்கின்றார். ஜாதி நிர்ணயம், ஜாதி லட்சணம் என்பதாக. அதுல 2 வரிகள் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கு. ஜாதி மறுப்புக்காக உள்ள ஒரே ஒரு சமஸ்கிருத பாடல் என்பது நாராயணகுருவின் பாடல் மட்டும்தான். மற்ற எந்த சமஸ்கிருத இலக்கியத்திலும் ஜாதி மறுப்பு இருப்பது இல்லை. நாராயணகுருவின் ஜாதி மீமாம்சம், ஜாதி லட்சணம் என்ற நூல் மட்டும்தான் ஜாதி என்பது அறிவுக்கு பொருந்தாது, அறவே கூடாதது என்பதான முடிவுகள் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. நாம் இங்கே இணைவோம், அனைவரும் ஒன்று என்பதற்காக இணைவோம், நவீனத்துவத்தை நோக்கி முன்னேறுவோம். ஜாதியை மறக்காத வரை இந்திய சமுதாயம் என்பது நெல்லிக்காய் மூட்டைதான். அதை வர முடியாது. அதை என்று உணர்கின்றோமோ, நமக்கு யாருக்கு மேல காட்டி எந்த ஒரு தனி ஜாதி என்பதா குறிக்கொள்ள நமக்கு காழ்ப்பு கிடையாது. ஆனால் ஜாதி பெருமிதம் பேசுபவர்கள் என்பது, ஆண்ட பரம்பரை என்று கூறிக்கொள்பவர்கள் எல்லாருமே ஆதிக்க சிந்தனை உடையவர்கள், மற்றவர்களை சமமாக மதிக்காதவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரையும் சகோதர மதிக்க வேண்டும் என்றால் ஜாதியை மறுத்து ஜாதி கடந்து மனிதத்தை பற்றி சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.